Good morning students. 6th standard today subject science last class ஓட continue. Last classல எது வரை முடிச்சோம் நம்ம? Last classல finish பண்ணது leaf பற்றி, structure of leaf ஓட structure பற்றி படித்தோம். Then function of leaf என்ன? Green leaves function and the prepared food by the process of photosynthesis என்ற ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுது. அடுத்து help in respiration, ஹியூமன் பீயிங் தான் ரெஸ்பிரேஷன் பண்ணுமா, பிளான்ட் ஆல்சோ ரெஸ்பிரேஷன் பண்ணும். அதுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு யார்? தாவரத்தோட லீஃப் தான், அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லீஃப் தான் மெயினாக பார்ட்டிசிபேஷன். தென் கேரி அவுட் டிரான்ஸ்பிரேஷன், லீஃப் என்ன செய்யுது? தனக்கு தேவையான லீஃப் மூலயமா பிளான்ட்டு தனக்கு தேவையான ஃபுட்டை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ப்ரிப்பேர் ஆன ஃபுட்டை டிரான்ஸ்பிரேஷன் எல்லா பாயிண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது லீஃபோட ஃபங்க்ஷன். தென் ஹேபிட்டட், திங்க் டு லேர்ன், ஹவு டு வி கிளாஸிஃபை த பிளான்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணணும்? பேஸ்டு ஆன் த ஃப்ளவர், பேஸ்டு ஆன் த பொசிஷன் ஆஃப் சீடை வச்சு. ஃபஸ்ட்டு பேஸ்டு ஆன் த ஃப்ளவரில் என்னென்ன? ஃப்ளவரிங் பிளான்ட்டு, நான் ஃப்ளவரிங் பிளான்ட் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு மெயின் குரூப் ஃப்ளவரிங் பிளான்ட் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட். பூக்கும் தாவரம், பூக்கா தாவரம். ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு சன்ஃப்ளவர், நான் ஃப்ளவரிங் ரிக்ஸியா. Then based on the seed or position, plants can be divided into two groups, angiosperm and gymnosperm. Angiosperm னா மேங்கோ, ஜிம்னோஸ்பெர்முக்கு வந்து சைக்கஸ். சீடு பேஸ்ட் ஆன் பொசிஷன் ஆஃப் சீட்னா என்ன மீனிங்னா, விதை வந்து டைரெக்டாக ஓப்பனாக தெரியுது, இன்னொன்று விதை வந்து உள்ளே மூடிட்டு இருக்கும். நம்ம மேங்கோவில் சாப்பிட்டோம்னா மேங்கோவில் எப்படி இருக்கும்? விதை வந்து உள்ளே வந்து மேலே ஃப்ரூட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஒரு கவர் ஆகிருக்கும் சீடு. பட் ஆனால் ஜிம்னோஸ்பெர்ம்ன்ற பிளான்ட்டுங்களை ஜிம்னோஸ்பெர்முக்கு எக்ஸாம்பிள் வந்து சைக்கஸ்ன்ற தாவரம். இந்த சைக்கஸ் தாவரம் நம்ம செல்லமாடு ஸ்கூல்லேயே இருக்குது. பட் ஆனால் இன்னும் அது அந்த சீடு வெளியே வரல. ஓகேவா? இந்த தாவரத்தில் சீடு வந்து டைரெக்டாக ஓப்பனாகவே தெரியும், அதனால் இது ஜிம்னோஸ்பெர்ம்னு பேர். தென் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். Then next paragraph என்ன பாருங்க. Each and every organism need a place to live and reproduce. ஒவ்வொரு ஆர்கானிசமும் அது உயிர் வாழறதுக்கு தேவையான பிளேஸ் தேவைப்படுது. தென் ரீப்ரொடியூஸ்னா அவரோட சந்ததியை பெருக்குது. such a dwelling places-னால் வாழிடம். dwelling place is called habitat. From the depth of the ocean to the top of the highest mountain, habitat are places where plant and animals live. எல்லா இடத்துலையும் என்னது? பிளான்ட் அனிமல் இருக்குது. நம்ம சீயோட டெப்த்தில் போய் பார்த்தோம்னா என்ன இருக்கும்? அனிமல்ஸ், என்ன திமிங்கலம், இது ஃபிஷ்ஷு, இது எல்லாமே இருக்குது. தென் நெக்ஸ்ட் இவங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட். Types of habitatல let us study the two major types of habitat with the help of the following. இதில் வந்து அக்வாட்டிக் ஹேபிட்டட். அக்வாட்டிக்னாவே என்னது? வாட்டர், நீரில் வாழக்கூடிய உயிரினங்களை பற்றி பேசுறது. அக்வாட்டிக் ஹேபிட்டட், when we visit a pond, ஒரு குளம் குட்டையை போய் பார்க்குறோம், we see some plant appear to float on water. One of the common plant is the lotus plant. நம்ம குட்டையில் போய் பார்த்தோம்னா என்னது? லோட்டஸ் பிளான்ட் வந்து வாட்டரோட அப்பர் சர்ஃபேஸில் ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கும். இட் லீவ்ஸ் ஃப்ளோட் ஆன் த வாட்டர். தேர் இஸ் அ ஸ்மால் ஃப்ராக் சிட்டிங் ஆன் த லீஃப். அந்த லீஃப் மேலே வந்து என்னது? ஸ்மால் ஃப்ராக், சின்ன தவளைங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்கும், ஃப்ராக்ஸ். இட் இஸ் ரெடி டு catch the insect flying or fluttering around the flowers. இந்த ஃப்ளவரை சுற்றி பறக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு அந்த தவளை வந்து என்ன செய்யுது? ஃப்ராகை சிட்டிங் உட்காந்துட்ருக்கு. த ஸ்டெம் ஆஃப் த பிளான்ட் இஸ் சீன் டு பி இன்சைட் த வாட்டருக்குள்ளே இருக்கும் அதோட ஸ்டெம், தண்டு பகுதி. இட் ரூட்ஸ் ஆர் ஃபவுண்ட் வித்தின் த மட்டி ஃப்ளோர் ஆஃப் த பாண்ட். மட்டினா மண்ணில் போயிருக்கு அதோட ரூட். As this plant grow in water, shall we call it an aquatic plant? இது வந்து aquatic plant நம்ம அழைக்கலாமா? கண்டிப்பாக aquatic. ஏன்னா இது ஒரு வாட்டரில் இருக்கிறதுனால aquatic habitat include
area that are permanently covered by water and surrounding area that are oceanly covered by water. Occasionally covered by water. There are two types, namely freshwater habitat and marine water habitat. Freshwaterனா பாண்டு லேக் இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர். மெரைன் வாட்டர்னாவே கடல். ஓகேவா? அடுத்து Nile is the longest river in the world. It is 6,650 km long. The longest river in India is a Ganga river. It is 2,525 km long. இருக்கிற உலக வேர்ல்டுலேயே பெரிய ரிவர் என்னது? நைல் நதி. நைல் நதியோட லென்த் வந்து 6,650 கிலோமீட்டர். பட் இந்தியாவில் இருக்கிற லாங்கஸ்ட் வந்து கங்கா ரிவர். அவரோட லென்த் வந்து 2,525 கிலோமீட்டர். ஓகே, இப்போ நமக்கு ஹேபிட் அக்வாட்டிக்கில் முடிஞ்சு. அக்வாட்டிக்கோட கிளாசிஃபிகேஷன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு என்னது மெரைன் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் பாரு, ரிவர், லேக், பாண்ட் அண்டு pools or the freshwater habitat. Water icon, ஆகாய தாமரை, water lily and lotus are seen in the freshwater habitat. In these plant root are very much reduced in size. இது ஒரு பிளான்ட்டோட இது என்னது ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், reduced in size. Stem and leaves have air chamber that allow aquatic plant to float in water. அந்த அக்வாட்டிக் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெம் அண்ட் லீவ்ஸில் வந்து என்ன இருக்கும்? ஏர் சேம்பர்னால் நிறைய காற்று அறைகள் இருக்கும். காற்று அறைகள் இருக்கிறதுனால தான் அது வந்து என்ன வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. தென் வந்து அந்த வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகுது. தென் அடுத்து ஏர் ஸ்பேஸ் சிஸ்டம். இந்த லோட்டஸோட தண்டு இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி காட்டியிருக்காங்க. தென் மெரைன் வாட்டர் ஹேபிட்டட். From outer space, Earth look like an have some blue marble இருக்காது. That's because most of Earth surface, more than 70% is covered by ocean. 70% இவ்வளோ பூமியில் வந்து 70% என்னவாக இருக்குது? நீராக தான் இருக்குது, கடலாக இருக்கார். Ocean also support the growth of plant. Marine plant perform about 40% of all photosynthesis that occur on the plant. So 40% of the plant வந்து என்னது? இதுவாக ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலம் தனக்கு தேவையான ஃபுட்டு ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறார். எக்ஸாம்பிள் மெரைன் ஆல்கா, சீ கிராசஸ், அடுத்து மார்ஷ் கிராஸ், அடுத்து பைட்டோ பிளாங்க்டன் என்ற பிளான்ட் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து அடுத்து மெரைன் வாட்டருக்கு. தென் டெரஸ்ட்ரியல் ஹேபிட். டெரஸ்ட்ரியல்னால் தரைவாழ் உயிரினம். டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் ஆர் the ones that are found on land like forest, grassland and desert. நம்ம பூமியில் ஃபாரஸ்ட்லேயும், கிராஸ்லேண்ட்னா புல் நிறைஞ்ச பகுதி, தென் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஓகே, டெசர்ட் பாலைவனத்தில். இட் ஆல்சோ இன்க்ளூடு மேன் மேட் ஹேபிட்டட் லைக் ஃபார்ம்ஸ், டவுன்ஸ் அண்டு சிட்டியில் இருக்கிறதெல்லாம். They can be as big as another continent or as small as an island. They make up about 28% of the entire world habitat. இது டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டுக்கு. எக்ஸாம்பிள் ரப்பர் ட்ரீ, தேக் ட்ரீ அண்டு நீம் ட்ரீ. இதெல்லாம் டெரஸ்ட்ரியல், தரையில் வாழக்கூடிய தாவரங்கள். Then terrestrial habitat is classified into 3 types. இது டெரஸ்ட்ரியலும் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டெசர்ட் ஹேபிட்டட். டெசர்ட் ஹேபிட்னா என்னது? பாலைவனத்தில். A habitat without much water is called desert. வித்தவுட் மச் வாட்டர்னா நிறைய தண்ணி தேவைப்படுது. இந்த பிளான்ட் எல்லாம் லேசாக தண்ணி இருந்தாவே உயிர் வாழும். டெசர்ட் ஆர் த dried place on earth. They get few than 25 cm of rainfall annually. வருஷத்துக்கு 25% குறைவான ரெயின் மட்டும் தான் பெய்யுங்க, ரெயின்ஃபால். டெசர்ட் கவர் அட்லீஸ்ட் 20% ஆஃப் த எர்த்தில் 20% டெசர்ட்டாக தான் இருக்குது, பாலைவனமாக இருக்குது. The plant which grow in this habitat have thick leaves that store water and mineral. திக்கான இலைப்பகுதி இருக்கும், அதில் தான் என்னது வாட்டரையும் மினரல்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. The plant like cactus
cactus store water in their stem and the leaves are reduced to spines. They have long root that go very deep in the soil in the search of water. அந்த பிளான்ட்டோட ரூட் வந்து என்னது ரொம்ப இடத்துல ரொம்ப டீப்பாக ஆழமான பகுதி வரையும் போகும். ஏன்னா வாட்டர் இருக்கிற பகுதி வரையும் போயிட்டு தனக்கு தேவையான வாட்டரை அப்சர்வ் பண்ணும். தென் டைப்ஸ் ஹாட் ரை டெசர்ட்டு, செமி அரை டெசர்ட்டு, அது கோஸ்டல் டெசர்ட்டு, அடுத்து கோல்டு டெசர்ட்டு. எக்ஸாம்பிள் வந்து கேக்டஸு, அகேவா, அலோ, அடுத்து ப்ரையோபைலம்ன்ற பிளான்ட் எல்லாம் இருக்குது. தென் கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட். கிராஸ்லேண்ட்னா புல்வெளி பகுதி. நமக்கு கிராஸ்லேண்ட் இஸ் அன் ஏரியா வேர் த வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை கிராஸ். அதிகமான புல் பகுதிகள் தான் இருக்குது. கிராஸஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் ஷார்ட் டு டால். எக்ஸாம்பிள் சவானா கிராஸ்லேண்ட், சவானா புல்வெளி பகுதி சொல்கிறேன் இல்லையா, அந்த பகுதி. தென் ஃபாரஸ்ட் ஹேபிட்டட். ஃபாரஸ்ட் இஸ் ஏ லார்ஜ் ஏரியா டாமினேட்டட் பை ட்ரீஸ். அங்கே வந்து நிறைய மரங்கள் தான் டாமினேட் ஆகிருக்கும். தே ஆர் 3 types ஆஃப் ஃபாரஸ்ட்டு அண்டு ஆர் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டு, டெம்பரேட் ஃபாரஸ்ட்டு அண்டு மவுண்டைன் ஃபாரஸ்ட். ஆனுவல் ரெயின்ஃபால் ரேஞ்ச் வந்து 20 to 200 சென்டிமீட்டர் வரை இந்த இடத்துல மழை பெய்யும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இது வரையும் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். அசைன்மெண்ட்டை நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன். அதை எங்களுக்கு 1 time எழுதி அனுப்புகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.